ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அழுதுருக்கலாம். எனக்கு தெரியும் 60லேருந்து 70% உங்கள் கண்ணீர் கலங்கி கன்னத்தில் கூட இறங்கியிருக்கலாம். 60% மேலே இந்த படைப்பை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவன் ஜெய்பீம்ங்கிற படத்தில் அந்தோணிசாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் நான் இந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய உறவுக்குடியாக என்னுடைய சகோதரக்குடியாக பார்க்குறேன். அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன், அந்த சமூகம் இல்லை. அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதறும்போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேலுக்கு. அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்றைக்கி முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரத்தில் ஊருக்குள்ளே இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தையே தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையிலேருந்து நான் இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேரை எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்ன. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவு இறக்கமற்ற முறையில் எல்லாருக்கும் நின்னவனை என்னை ஒரு வெறி பிடிச்சவனை மாற்றி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினச்சாங்க. இதோடு நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்க நகரில் அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம். கேட்கும்போது உங்கள் கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார, ஏன் தாதா ரவுடி அவன் வேணா உங்கள் கௌதமனை எடுக்க சொல்லுங்க. அப்போ நேர்மையற்ற ஒருவன், நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு. ஏன்னா படைப்பை ரசிப்பவன் நான், குழந்தை மனதோட தாய் மனதோட. ஆனால் உங்கள் படம் ஓடணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்த போது ஆடு மாடு மேலே காலு பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன். அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை. அவர் சொல்கிறார், சூர்யா காரணம் இல்லை, நாங்கள் தான் வச்சோம். யார் மனதாவது புண்பட்டு உன்னை பார்த்து நாங்கள் இப்படி கதறோன்னு சொல்லும்போது கூட நீ என்ன படைப்பாளி, உனக்கு என்ன அறிவு?